வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூமாரி. இன்னைக்கு நம்ம தியானம்னா என்னன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு குட்டி பையனுக்கு மகரிஷி தியானம்னா என்னன்னு எப்படி புரிய வச்சாருன்னு ஒரு குட்டி கதை மூலியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு குட்டி பையனுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு தீராத சந்தேகம் இருந்தது. அந்த குட்டி பையனோட அம்மா அப்பாவால் அந்த குட்டி பையனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியலை. ஒரு நாள் 3 பேரும் ரமண மகரிஷியை பார்க்க போனாங்க. ரமணர் அந்த பையன்கிட்ட நெருங்கும்போது அந்த பையன் அவனோட தீராத சந்தேகத்தை ரமணர்கிட்ட கேட்டான். தியானம்னா என்ன தாத்தான்னு. அதுக்கு அவர் சிரிச்சிட்டே அந்த பையனுக்கு இலையில ஒரு தோசை பரிமாற சொன்னார். அந்த பையன்கிட்ட, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மறுபடியும் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போது இலையில் தோசை இருக்கக்கூடாது, புரிஞ்சுதான்னு சிரிச்சிட்டே கேட்டார். அதனால் அந்த பையனுக்கோ ஒரே உற்சாகம். ஆனால் சுற்றி இருந்தவங்களுக்கோ ஒன்றுமே புரியலை. எல்லாரும் குழப்பத்தில் இருந்தாங்க. குட்டி பையன் தோசையில் கையை வச்சபடியே மகரிஷியோட க்காக அவர் முகத்தையே தவிப்போட பார்த்துட்டு இருந்தான். குட்டி பையனை கொஞ்ச நேரம் காக்க வச்சுட்டு ஓம் என்னும் சொல்லில் இருக்கிற மகரிஷி சொன்னார். அடுத்த சில நிமிஷத்தில் 2வது வந்துடக்கூடாதுன்ற பதபடப்போட பெருசாக தோசையை பிச்சு அவசரமாக சாப்பிட்டுட்டே மகரிஷியோட முகத்தை பார்த்துட்டே தோசையை பிக்கிறதும் சாப்பிட்றதுமா நேரம் போச்சு. ஆனால் ரமணர் புன்னகையோட அவனை பார்த்துட்டே இருந்தாரே ஒழிய சொல்கிற மாதிரி இல்லை. தோசையை சாப்பிட்டு இப்போ ஒரு சின்ன துண்டாக மாறிடுச்சு. பையனும் அந்த சின்ன துண்டை கையில் வச்சுட்டே எப்படா இந்த தாத்தா சொல்லுவாருன்னு காத்துட்டு இருந்தான். என்ன நடக்க போகுதுங்கிற ஆவலோட சுற்றி இருந்தவங்க காத்திருந்தாங்க. எதிர்பார்க்காத சமயத்தில் மகரிஷி சொல்லவும் குட்டி பையன் சடார்னு அந்த கடைசி சின்ன துண்டை வாயில் போட்டான். ரமணர் புன்னகையோட, 2 நடுவில் எப்படி உன்னோட கவனம் என் மேலேயும் தோசை மேலேயும் இருந்ததோ அதே மாதிரி நீ எந்த காரியம் செஞ்சாலும் இறைவன் மேலே கவனம் வச்சு இருந்தனா அதன் பேரு தான் தியானம். இப்போ புரிஞ்சுதான்னு மகரிஷி சிரிச்சிட்டே கேட்டார். ரமணர் சொன்ன அந்த 2 என்னன்னா வாழ்வும் சாவும். அதாவது நம்மோட வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில இருக்கிற வாழ்க்கையை வாழும்போது இறைவனை நினச்சிட்டே செய்யும் ஒவ்வொரு காரியமும் தியானம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி. மீண்டும் வேறொரு நிகழ்வோடு சந்திப்போம்.